ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த தமிழ் மாதத்துல ஆணி மாத பலன் பார்க்க போறோம். ஏன் நம்ம தமிழ் மாதம் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஆங்கில மாதம், அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஆங்கில மாதத்துக்கும் நம்ம வரிசையா பலன் பார்த்துட்டு வர்றோம், தமிழ் மாதத்துக்குமே வரிசையா பலன் பார்த்துட்டு வர்றோம். இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த பலனாகப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா, இந்த 12 ராசிக்குமே பொதுவான பலன் தான் சொல்றோம். எந்த ராசிக்குமே ஒரு குறிப்பிட்டு இல்லாம 12 ராசிகளுக்குமே ஒரு பொதுவான பலன். அப்ப கரெக்டான துல்லியமான பலன் நீங்க பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகம் முழுமையா தேவை. இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்களும் இந்த நடக்கக்கூடிய கோச்சார காலங்களும் இதுதான் உங்களுடைய சரியான ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு நல்ல வழியை காமிக்கிறதுக்கான ஒரு வழி. இதை பொறுத்தவரை பொது பலன் மட்டுமே. இந்த ஆணி மாசம் பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் மாதத்துல என்னென்ன ஒரு பலன், அதாவது சுப முகூர்த்த தினங்கள் ஒரு சில விஷயங்கள் வருது இல்ல. இந்த சுப முகூர்த்தம் பாத்தீங்க அப்படின்னா, தமிழுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதி, 23, 26, 28ஆம் தேதி இந்த 4 முகூர்த்தங்கள் ஓரளவுக்கு வளர்பிறை முகூர்த்தமாகவே வரும். 16/6/24 ஞாயிற்றுக்கிழமை, 7/7/24 ஞாயிற்றுக்கிழமை, 10/7/24 புதன்கிழமை, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 12/7/4 12/7/24 இது பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை. இந்த 4 முகூர்த்தங்கள் இந்த மாசத்துல ரொம்ப சிறப்பான முகூர்த்தங்கள். இதுவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுப முகூர்த்தம்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, அதுல ராகு காலம், யமகண்டம், மற்ற கெட்ட நேரங்கள் என்னவா இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி கிளியரான ஒரு நேரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சுப முகூர்த்த தினங்கள். எந்த ஒரு நல்ல காரியத்துக்குமே அது ரொம்ப உகந்த ஒரு நேரம். அது இந்த குரோதி வருடம் ஆணி மாதம், அதாவது 1ஆம் தேதி 15/6/2024 சனிக்கிழமை ஆணி மாதம் பிறக்குது. இதுவே பாத்தீங்க அப்படின்னா மேஷ லக்கணத்துல ராசி கும்ப ராசி, கன்னி ராசியில பிறக்குது. லக்கணத்திலேயே சூரியன், சுக்கிரன், புதன், மாந்தி எல்லாமே இருக்கு. இந்த உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கன்னி வீட்டில் பாத்தீங்க அப்படின்னா சந்திரன், கேது ரெண்டுமே இருக்கு. சனி பகவான் கும்ப வீட்டில் இருக்காரு, ராகு மீன வீட்டில் இருக்காரு, செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சொந்த வீடான மேச வீட்டில் இருக்காரு, குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய வீடான ரிஷப வீட்டில் இருக்காரு. இந்த கிரகங்களுடைய அமைப்புல ஒவ்வொரு மாதத்துக்குமே, தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்குமே 15 நாள் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த ஆணி மாதம் இந்த 12 கிரகங்களுடைய அமைப்புல மாதத்துல வரக்கூடிய பலன் என்ன பலன் அப்படிங்கிறத இந்த 12 ராசிக்குமே விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, இந்த கடகராசி அப்படின்னாலே காலபுருஷனின் 4வது ராசி. 4 அப்படிங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய் குறிக்கக்கூடிய இடம். இந்த கடகராசி, கடகராசியினுடைய ராசிநாதன் பாத்தீங்க அப்படின்னா சந்திர பகவான். சந்திரன் அப்படின்னா தாயின்னு அர்த்தம். சூரியன்னா அப்பா, சந்திரன்னா தாய், செவ்வாய்னா சகோதர காரகன். காரகத்துவத்துல பாத்தீங்க அப்படின்னா தாயினுடைய காரகம். இந்த தாயினுடைய காரகம் அப்படிங்கிறதுனால குடும்பத்துக்காக தன்னைத்தானே உழைப்புல வர்த்திக்கக்கூடிய ஒரு நபர்கள். உழைப்பு அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா கஷ்டப்படணும், பிள்ளைகளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், குடும்பத்துக்காக போராடணும் அப்படின்னு ஒரு தாட்டு எடுத்துக்குவாங்க அவங்க. அவங்களா முயற்சி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தன்னால வந்துடும். எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் பொதுநலமாக செயல்படக்கூடிய ஒரு நண்பர்கள் அப்படின்னா கடகராசி. பொதுவா அதிகப்படியான ஒரு பொதுநலம் பண்ணக்கூடிய ஒரு பாருங்க கடகராசி, சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் நிறைய இருப்பாங்க. சினி ஃபீல்டு, நடிப்பு, திறமை, பாட்டு, சங்கீதம்,
கலை, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கலை உலகத்துல வந்து பெரிய லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, கண்டிப்பாக இந்த கடகத்தினுடைய சந்திரனுடைய ஆதிக்கம் இல்லாம சுக்கிரனுடைய ஆதிக்கம் இல்லாம இருக்க மாட்டாங்க. இந்த சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடிப்புக்காரகன், மனோ தத்துவக்காரகன், இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலனாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆணி மாத பலன், குரோதி வருடம் ஆணி மாதம். இந்த பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான குரு பகவான், ராகு கேது, சனி பகவான், இந்த கிரகங்களுடைய அமைப்புல என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை மாதத்துல அள்ளி கொடுத்துட்டு போயிடக்கூடிய தன்மை சந்திரன். சந்திரன் வந்து 2.5 நாள் 2.25 நாள், இதுதான் அவருடைய பயண காலம் ஒரு ராசியை கடக்க. இந்த 2.5 நாளைக்கு ஒரு மாசத்துல சுத்தி வந்துருவாரு அவருமே. ஆனால் இந்த சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா 45 நாள். இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசம் சுத்தி வர்றதுக்கு அவகாசம். அப்ப இதை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதக்கோள்கள் அந்த ஒரே மாதத்துல அந்த பலனை கொடுக்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு உண்டு. இந்த 12 ராசிக்கும் சொல்லக்கூடிய பலனாகப்பட்டது பொது பலன் தான். இந்த பொது பலனாகப்பட்டது முற்றிலும் அவரவருடைய ஜனன ஜாதகம் மட்டுமே முழு பலனை தரக்கூடியது. ஜனன ஜாதகம் என்பது அவரவருடைய பிறப்பு ஜாதகம். பிறக்கையில அந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்க பாவக ரீதியா 1ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம் இப்படி எங்க இருக்கோ அதனுடைய தன்மை தான் பிரதிபலிப்பு. அப்படியே நம்மளுடைய உடம்புல தாக்கம் இருக்கும். அந்த பிரதிபலிப்பாகப்பட்டது 1ஆவது இடத்துல இருக்கு, 2ஆவது இடத்துல இருக்கு, 5ஆவது இடத்துல இருக்கு, 7ஆவது இடத்துல இருக்கு, சுபஸ்தானத்துல இருக்கு, அசுபஸ்தானத்துல இருக்கு. 2 விஷயம் தான். அந்த கிரகம் நல்லா இருக்கு இல்ல கெட்டு போயிருக்கு, இது 2 விஷயம். லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒன்றும் பண்ணிடாது. இதே லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவளை ஒரு பலன் அளிக்காது. ஆனால் இந்த விதி ஜாதகத்துல இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்கோ இந்த 50 பூதங்களுடைய தன்மையை கொண்டதுதான் இந்த பிரபஞ்சமே. இந்த பிரபஞ்சத்துல கிரகங்களா இருக்கட்டும், மனிதனா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 பூதங்களுடைய தன்மை என்னவோ அதை அப்படியே வேலை செய்யும். இந்த 50 பூதங்களுடைய தன்மையை வாங்கி இந்த கிரகங்கள் என்ன பிரதிபலிக்குதோ அது நல்லதா இருந்தா நமக்கு நல்லது நடக்கும், கெட்டதா இருந்தா கெட்டது நடக்கும். இதுதான் தசாபுத்தி காலம். இது கிரகங்களுடைய அமைப்பு கோச்சார காலமும் கூட. இந்த 3மே சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு நிலை இருக்கு அப்படின்னா அவன் வாழ்க்கையில செல்வந்தரன், கோடீஸ்வரன். அவன் வாழ்க்கை நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கும். எந்த விதமான கஷ்ட சூழ்நிலைகள் வராது. கஷ்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அது கஷ்டங்கிற அளவுக்கு தெரியாது, அப்படி போயிடும். ஆனா அசுபஸ்தானத்துல உங்களுடைய லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போய் அசுபஸ்தானத்துல இருந்தா என்ன நல்லது நடந்தாலுமே கொடுக்க வேண்டியவன் கொடுத்தாலும் நமக்கு வாங்கி வைக்கிறதுக்கு தகுதி இல்லைங்கிறது சொல்ற மாதிரி. அப்ப என்ன நடந்தாலுமே வந்து அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்க வாய்ப்பே இருக்காது. சுக்கிரன் வந்து சுப கிரகம், குரு அப்படிங்கிறது நல்ல சுப கிரகம். சுக்கிர மகாதசை அப்படிங்கிறது 20 வருஷம். நல்ல நிலையில சுக்கிரன் இருந்து அவருக்கு வந்து இந்த 20 வருஷம் தசாபுத்தி நடக்குது அப்படின்னா அந்த வருஷத்துல அந்த 20 வருஷம் அவருக்கு ராஜபோக வாழ்க்கையா இருக்கும். ஆனா அந்த விதி ஜாதகத்துல அசுபஸ்தானத்துல சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா அது வந்து 20 வருஷமும் போராட்டமான ஒரு வாழ்க்கையாவே இருக்கும். ஆனா இந்த குட்டி சுக்கிரன் சொல்லுவோம். இந்த சுக்கிரன் வந்து பரணி பூரம், அதாவது பரணி பூரம் பூராடம், இந்த 3 நட்சத்திரத்துல பிறக்கக்கூடிய குழந்தை கடைசி குழந்தையா இருக்கு அப்படின்னா அது குட்டி சுக்கிரன் சொல்லுவோம். குட்டி சுக்கிரன் குடிய கெடுக்கும் அது சொல்லுவாங்க. ஆனால் அந்த குடிய கெடுக்கக்கூடிய சுக்கிரன் வந்து நல்ல நிலையில இருக்காரா கெட்ட நிலையில இருக்காரா இதை பார்க்காம அந்த வார்த்தை சொல்லிடக்கூடாது. ஏன்னா அவர் சுபஸ்தானத்துல இருந்தா கண்டிப்பா நல்லதைத்தான் செய்வார். அசுபஸ்தானத்துல இருந்தா மட்டும்தான் அவர் அவ்வளவு ஒரு பலன் அளிக்க முடியாது. அது அவருடைய ஜாதகத்துல விதி மதி கதின்னு நம்ம சொல்றோம். அதுதான் இந்த பிறப்பு ஜாதகம், தசாபுத்தி காலங்கள், இந்த கோச்சார காலங்கள்.
ஒரு சிலர் வந்து ஜாதகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதாமையே வச்சிருக்காங்க. ஒரு குழந்தைக்கு 1 வருஷம் வரைக்கும் எழுதக்கூடாது, 1 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எழுதலாம், தாராளமாக எழுதலாம். ஜாதகம் பார்க்குறதா இருக்கட்டும், ஜாதகம் எழுதுறதா இருக்கட்டும், திருமணத்தில் ஏதேனும் தோஷங்கள் இந்த மாதிரி இது உள்ள ஒரு பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்து அதன் மூலியமாக செயல்படும்போது குறைநிறைகள் எதா இருந்தாலுமே அந்த தோஷங்களை கூட நம்ம கரெக்டாக பார்த்து அதுக்கு பரிகாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுரும். இது உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு. இந்த ஜாதக அமைப்புல இந்த கடகராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா சரராசி. சரராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா படிப்படியான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்கள். திடீர் யோகமோ திடீர் அதிர்ஷ்டமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு வாய்ப்புங்கிறது சொல்ல முடியாது. ஆனா ஜாதகத்தை பார்க்காம சொல்ல முடியாது. விதி ஜாதகத்துல அப்படி ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கோடீஸ்வரன் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஆவார். அப்படி வாய்ப்பு இல்லை அப்படின்னா இல்லைதான். அப்போ இதை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடகராசி, இந்த ராசிநாதன் சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவோ நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த நட்சத்திரங்களுடைய புற ஊதா கதிர்கள், கதிர்வீச்சுக்கள் எல்லாத்தையும் தனக்குள்ள உள்வாங்கி ஒரு பூமிக்கு என்ன தேவையோ அதை அளவோட விடக்கூடிய ஒரு தன்மையை சந்திரன் கரெக்டாக செய்வார். அதனாலதான் அவரை வந்து தாய் குணம் கொண்ட அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இதுவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தசாபுத்தியை பத்தி நம்ம கோச்சாரம், தசாபுத்தி, பிரபு ஜாதகத்தை பத்தி நம்ம சொல்லிட்டோம். அவரவருக்கு இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான குரு, ராகு, கேது, சனி பகவான், இந்த அவங்க பயணம் செய்யக்கூடிய காலத்துல என்ன பலனை கொடுப்பாங்களோ இந்த பலன் பூரா ஒரே மாசத்துல அள்ளி கொடுத்துட்டு போகக்கூடிய தன்மை மாதக்கோள்களுக்கு உண்டு. அதனாலதான் நம்ம மாத பலன் ரொம்ப தெளிவா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல வந்து இந்த கடகராசிக்கு இன்னைக்கு அஷ்டமச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு. அஷ்டமச்சனி காலங்கள்ல கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷமா நீங்க வந்து படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி ஒரு நல்ல நிலைக்கு வரணுங்கிற ஒரு குறிக்கோள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கிறது நல்லா தெரியும். ஒரு சிலருக்கு கஷ்ட சூழ்நிலைகள் தெரியாது, ஒரு சிலருக்கு நல்லாவே தெரியும், கண்ணுக்கு தெரியும். அப்ப இந்த ஒரு நிலையில நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், கோடீஸ்வர யோகம் அடிக்குமா அப்படின்னா அவரவருடைய நிலையை பொறுத்து, வயதை பொறுத்து, அவரவருடைய ஜாதகத்தின் அமைவை பொறுத்து தான் எல்லாம் நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதான்னு சொல்ல முடியும். சரி, இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவரை வந்து 6க்கும் 9க்கும் உள்ள அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகி 1/5/2024 இருந்து 1 வருஷத்துக்கு பயணம் செய்வார். இந்த ரிஷபராசியில 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இதுவரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கே இருந்து உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறாரு. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறாரு, சகோதர ஸ்தானத்தை பார்க்கிறாரு. இது எல்லாமே இதுவரை அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி எல்லாத்துக்கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே ஒரு நல்ல நிலையா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சந்தோஷம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அது இல்லாம 3ஆம் இடம் வேலை செஞ்சா 7ஆம் இடம் வேலை செய்யும், 7ஆம் இடம் வேலை செஞ்சா 11ஆம் இடமும் வேலை செய்யும். அப்போ 3 அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானங்கள், 7 அப்படிங்கிறது கலத்திர ஸ்தானம், கல்யாணத்துக்கு உண்டான கிரகங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், மறுமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடும். வெளியூர், வெளிப்பயணங்கள், வெளிநாடு போறது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட கை கொடுக்க வாய்ப்பு உண்டு. அடுத்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய தாத்தன், பாட்டன் எல்லாரும் இருக்கக்கூடிய சொத்து, அந்த கூட்டமா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை எல்லாமே. நிறைய குடும்பங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டு குடும்பமா வாழும். இந்த கூட்டு குடும்பமா வாழ்றதுக்கான அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் பாவகம் ரொம்ப சிறப்பா இருக்கணும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதுதான், குழந்தைகள் ஸ்தானமும் அதுதான், குலதெய்வ ஸ்தானமும் அதுதான். இப்ப இந்த 5ஆம் இடத்தை உங்களுக்காக இந்த கடகராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதினால் முற்றிலும் சுப கிரகமான சுபரான குரு பகவான், தேவ குருவான குரு பகவான் பார்க்கும் பொழுது தோஷமான இடத்தை கூட அவர் பார்க்கும் பொழுது தோஷம் கூட அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகமாக மாறி நல்லதா செயல்படக்கூடிய வாய்ப்பு உண்டு.
அப்போ இதை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை 5ஆம் பார்வையினால கரு உருவாகும். புதுசாக திருமணமானவர்களுக்கு குழந்தை பேர் உண்டு. குலதெய்வ வழிபாட்டில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அது நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு. பூர்வ புண்ணியத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் நல்லது நடக்க கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 7 அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். 7 கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறதுனால இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணம் சார்ந்த விஷயங்கள், பொதுஜன தொடர்பு, கூட்டாளிகள், இப்போ பிஸ்னஸ், கூட்டு பிஸ்னஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்தை குறிக்கும். அப்படி 7ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வைப்படும் பொழுது பிரிவினைகள் வராது, நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு. சரி, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடகராசிக்கு 3 நட்சத்திரங்கள் உண்டு. 3 நட்சத்திரத்தில் புனர்பூசம் என்பது முதல் நட்சத்திரம். அது ஒரு பாதம் மட்டுமே கடகராசியில் வரும். புனர்பூசம்ங்கிறது குருவுடைய நட்சத்திரம். குரு பகவானுடைய நட்சத்திரக்காரர்கள் மிக மிக ஒரு பொறுமைசாலியா, ஒரு நல்ல ஒரு கேரக்டரா அந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். ஆன்மீகத்தில் சிறந்து விளங்குவாங்க. இந்த குரு பகவான் அந்த கடகராசியில் வரும் பொழுது அவருடைய நிலை உச்சமடையக்கூடிய நிலை. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சம் என்பது உச்சம் பெற்ற கிரகம் 200 மடங்கு பலனை தரும். நீசம் பெற்ற கிரகம் 0% வேலை செய்யும். ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய கிரகம் 100% வேலை செய்யும். அப்போ இந்த 200 மடங்கு பலன் வேலை செய்யுது அப்படின்னா எப்படி இருக்கும்? ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புனர்பூசம் முடிஞ்சு பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் உங்களுக்காக அஷ்டமச்சனி 8ஆம் இடத்துல இருக்கிறத அவர் அஷ்டமச்சனி இந்த வரும் இப்போ கொஞ்ச நாளையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வக்ரமாக போகிறாரு. அந்த வக்ர பயிற்சி நம்ம தனியாக போடுவோம். இருந்தாலும் இந்த வக்ரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பருத்தி அப்படியே புடவையாக காய்ச்ச மாதிரி. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டம சனி காலங்களில் இந்த 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, ஒரு 5 மாத காலத்துக்குள்ள நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது. பயன்படுத்திடுங்க. அடுத்து வந்து ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரம். புதன் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்து அஸ்தமனமாக இருக்காரு. இந்த மாதம் வந்து கொஞ்சம் நிதானத்தோட செயல்படக்கூடிய இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமும் தேவை. வண்டி வாகனங்களில் போறீங்க வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிதானத்துடன் செல்வது நல்ல மாற்றத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.